Hi friends, welcome to Damayanti Lifestyle. நீங்க என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு வான்கோழி பிரியாணியும் வஞ்சர மீன் 65ம் வித் ரைத்தாவும் வச்சு செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய சாப்பாடை நானே உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். வாங்க வீடியோவில் பார்க்குறேன். பாருங்க, தட்டிலே கரெக்டாக போட்டு வச்சுருந்து உட்காந்துட்டு இருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வான்கோழி பிரியாணி. இது வந்துட்டு வஞ்சர மீன் வறுவல், வஞ்சர மீன் 65. இது வந்துட்டு ஆனியன் ரைத்தா. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும் போதே நாக்கில் வந்து எச்சியாக ஒரு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கிறேன். இதில் வந்துட்டு நான் என்னென்ன போட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நெய், எண்ணெய், கடலை எண்ணெய், வெங்காயம், தக்காளி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு மசாலா, கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி, அரிசி, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு செஞ்சிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் பாருங்க. நல்லா பாஸ்மதி ரைஸோட செஞ்சுருக்கேன். இது பாருங்க, ரைஸ் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும் உடையாம. வேற லெவலுங்க, செம்மையா இருக்கு. மசாலாலாம் நல்லா டீப்பா உள்ள இறங்கிருக்கு. கறி பாருங்க, இதான் வந்துட்டு வான்கோழி கறி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நான் தயிர், மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 1 hour ஊற வச்சு செஞ்சேன். கறியோடைய டேஸ்ட் பார்ப்போம். கறி நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. கோழிக்கு பெருசாக எதுவும் வித்தியாசம் தெரியல. வான்கோழி சொல்லிட்டு நார்மலான கறி மாதிரி தான் இருக்கு. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கு. நான் வந்துட்டு எது மாதிரி வந்து ட்ரை பண்ணேன்னா, பாய் வீட்டுக்கு பிரியாணி மாதிரி மட்டன் மாதிரி நல்லா இருக்கா. பாய் வீட்டு ஸ்டைலில் தான் நான் ட்ரை பண்ணேன். நல்லா சூப்பராக வந்துருக்கு. அல்டிமேட். அப்புறம் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா சூப்பராக இருக்காங்க, கலந்துருக்கு. நீங்களே பாருங்க, மசாலாலாம் நல்லா காரம் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்கு. இந்த ஏலக்காவுடைய வாசனை நல்லா கமக்குது. புளிப்பெல்லாம் கூட தயிர்லாம் நிறைய ஊற்றுனால ரொம்ப அதிகமாகிடுமோன்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக இருக்கு. இதுக்கு முட்டை மட்டும்தான் நான் பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்பங்கள் போட்டோம். சேர்ல தான் உட்காந்து சாப்பிட்றேன். முள்ளே இல்லாமல் அப்படியே 5 வாங்கிட்டு வந்தாங்க. நைஸ், சூப்பராக இருக்குது வஞ்சர மீன். இது வந்துட்டு நான் எப்படி பண்ணேன்னா, இதில் வந்துட்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், தக்காளி போடல, எலுமிச்சம்பழம் போட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இதெல்லாம் போட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சுருக்கேன். அது சுடும் போதே ஒரு ரவுண்ட் போயிடுச்சு. இதுவும் வேற லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஒரு டைம் நான் கொஞ்சமாக சாதம், அதில் கொஞ்சம் ரைத்தா, கொஞ்சம் போல் 65, கொஞ்சம் போல் கறி,
இது எல்லாத்தையும் பல்காக ஒரு ரவுண்ட் வச்சுக்கலாம். செம்மையா இருக்கு. அப்படியே அந்த மீன் முள்ளே இல்லாத அப்படியே ஆய வேண்டிய வேலையே இல்லை. அப்படியே சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது செம்ம ஒரு டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நானும் இப்படி செய்வேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நானும் பாய் வீட்டு சைடில் பாய் வீட்டு இதுல நானும் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்திருக்கு. அதனாலே தான் நான் இன்னைக்கு அது மாதிரி ட்ரை பண்ணேன். எப்படி செஞ்சுன்றதை நான் வந்து வீடியோ எடுக்கல, ஆனால் ஷார்ட்ஸ் எடுத்துருக்கேன். எப்படி செஞ்சுன்னா கறி வந்து நல்லா அலசிட்டு தயிர், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் லெமன் இதெல்லாம் கறியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1 hour ஊற வச்சு அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்துட்டு ஒரு 4 வெங்காயம் நீட்டு வாக்கில் அரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், தக்காளி மீடியம் சைஸில் ஒரு 2 தக்காளி, இதெல்லாம் வந்து அரிஞ்சு வச்சுங்க ரெடியாக. அப்புறம் குக்கரை வச்சு ஒரு 6 ஸ்பூன் போல் நெய் ஊற்றினேன். அப்புறம் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன். அப்புறம் ஒரு 4 கிராம் ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு, ஒரு சின்னதாக பட்டை, ஒரு இலை, அது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன் எண்ணெயில். அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுலேயும் வந்துட்டு கொத்தமல்லியும் புதினாவையும் நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கினேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கறியை வந்துட்டு ஃபுல்லாக அதில் போட்டு அந்த கறியும் அந்த வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து மசாலா போட்டேன், கொஞ்சமாக காரத்தூள் போட்டேன். ஏன்னா நான் தான் மிளகா 4 போட்டேன் இல்லைங்களா. கொஞ்சமாக காரத்தூள், கொஞ்சமாக வந்துட்டு ஃப்ளேவருக்காக வந்துட்டு கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர், இதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி கறி போட்டு அது தண்ணியை ஊற்றோம்னா அதை நல்லா ஒரு கொதிக்க வச்சுட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 minutes வந்து முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை போட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அதில் எல்லாமே கரெக்டாக இருக்க டெஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபுட் கலர் ஊற்றினேன். அப்புறம் மேலே போல் கொஞ்சம் நெய், அப்புறம் கொஞ்சம் போல் அந்த புதினா தழையை தூவி விட்டேன். ஒரே விசில் விட்டுட்டு தம்மிலே வச்சிருந்தோம். எடுத்து பார்த்தா அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. வேற லெவல்ல இருக்கு. வஞ்சரம் ஃபிஷ் வந்துட்டு எண்ணெயில் நல்லா சூப்பராக இருக்கு, புரிஞ்சிருக்கு. இதில் மட்டும்தான் முள் இருக்கு. இது வந்து நடுப்புற பகுதி போல. நீங்களும் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. கடகன்னு சாப்பிட்டு செம்ம பசிங்க. 3 மணி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. பிரஜனுக்கு குளிக்க வச்சுட்டு அவனை ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன். ரைட்டா வந்து ரொம்ப நாள் சாப்பிடுவேன். என் வீடியோ வேறு கறி எனக்கு பிரியாணி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும். நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் தங்கி இப்போ வந்துட்டு பிரியாணினா ரொம்ப ஆவலாக இருக்கும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்டலில் இந்த நார்மலான மீல்ஸ் சாப்பிட்டு போர் அடிச்சு ஒரு வீடு எங்களுக்கு பேங்குக்கு போனால் கூட அவுட் பாஸ் வாங்கிட்டு தான் நாங்கள் போனோம்.
அப்போ வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பேங்க்கில் போய் காசு எடுத்து, பேங்க்கு தவிர வேறு எங்கேயுமே போகக்கூடாது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை, சிக்கன் பிரியாணி போயிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்து ஹாஸ்டலில் வச்சு சாப்பிட்டோம் பாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட் அந்த பிரியாணி. நாங்கள் வந்து சாப்பிட்டு வர மாட்டிக்கணும். ஹவுஸ் கீப்பிங் சிஸ்டர் விட்டு போயிட்டு என்எஸ் சிஸ்டர்கிட்ட மாட்டி விட்டாங்க. செம்ம திட்டு. அதனால எங்களுக்கு அந்த பிரியாணி சாப்பிட்ட குஷியில் அந்த திட்டுலாம் வந்து அந்த அளவுக்கு என் மனசை கஷ்டப்படுத்தலை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் தான் நான் செஞ்சதை நானே ரிவ்யூ பண்ணேன். எதுவும் மிஸ்டேக் பண்ணல, கரெக்டாக பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வீடியோலாம் போடலாம் நான் இருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.